சத்குருவே சரணம். திருமணத்திற்கு முன்பே பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. இப்போது ஜாதகம் எடுத்துகிட்டு வர்றாங்க, பொண்ணுக்கும் பையனுக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், கலஸ்தர தோஷம் இருக்குது, காலதர்ப்ப தோஷம் இருக்குது, 7ஆம் இடத்தில் சனி இருக்குது, இதனால் திருமணத்தில் சில பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ளே அப்படின்னு விவரமாக அவர்களை உட்கார வச்சு சொல்லி திருமணத்திற்கு முன்பே பரிகாரம் செய்துட்டு திருமணம் பண்ணுங்க அப்படிங்கிற எல்லாம் கேட்டுக்கிறாங்க. திருமண தேதி கூட நான் தான் முடிவு செய்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவங்க கல்யாண வேலை இருக்குது, பத்திரிக்கை வைக்கணும், மண்டபம் புக் பண்ணணும்னு சொல்லி அந்த பரிகாரம் பண்ணாமலே திருமணம் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு மாதத்துலேயே திரும்பி என்னை பார்க்குறாங்க. என்னய்யா அப்படின்னு கேட்டால் தம்பதிகளுக்குள்ளே ஒத்து போகலை, கணவன் மனைவிக்குள்ளே அப்படிங்கிறாங்க. இதற்கு தான் நான் ஏற்கனவே சொல்வது, திருமணத்தில் ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ தோஷங்கள் இருந்தால் அதுக்கு பரிகாரம் பண்ணிவிட்டு திருமணம் செய்வது நல்லது. பரிகாரங்கிறது என்ன? இப்போ ஒருத்தர் உடல் முடியாமல் இருக்கார், ஒரு நல்ல வேலை கிடைக்குது, வியாதியை குணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போனால் நல்லா ஆரோக்கியமாக இருப்பார் இல்லையா? அது மாதிரி இந்த நவகிரகத்தால் ஏற்படுகின்ற இந்த தோஷத்தை சரி செய்துவிட்டு பர்ஃபெக்டாக அவர்களுக்கு திருமணம் செய்தால் நல்ல சிறப்பாக அந்யோன்யமாக தம்பதிகள் வாழ்வார்கள். அதனால் திருமணத்திற்கு முன்பே பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. 7இல் சனி இருந்தால் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அதற்குரிய பரிகாரங்கள் காவேரி கரையில் செய்துவிட்டால் மணமக்கள் 100 வருஷம் சந்தோஷமாக வாழ்வாங்க. நிறைய திருமணம் செய்து வச்சுருக்கேன், எல்லோரும் நல்ல வளமோடு நலமோடு இருக்காங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள், வணக்கம்.